கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை இந்த காலை வேளையில செலுத்துவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா சேர்ந்து பாடுவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா இயேசுவே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா இயேசு ராஜா. ஆமென். உமக்கு உங்க எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே. 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 அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. என்னை காண்பவர். ஓ எல்ரோய் எல்ரோய்
என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய், அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். இன்னும் ஒரு விசை, அதிகாலை ஸ்தோத்திர பலி. ஜீசஸ் இயேசு ராஜா ஆராதனை. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. வாழ்க்கையில் யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, உயர்த்துகிறோம். எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா, கரம் உயர்த்தி சொல்லுங்க, எல்லாமே எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா, நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிசய தெய்வமே, ஆலோசனை கர்த்தரே. அதிசய தெய்வமே, எங்கள் நல்ல ஆலோசனை கர்த்தரே. ஆமென், ஆலோசனை கர்த்தரே, எங்கள் அதிசய தெய்வமே. ஆலோசனை கர்த்தரே, தெய்வமே. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா ஆராதனை ஆராதனை இயேசுவே. சேர்ந்து உயர்த்துவோம். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே. ஓ யெகோவா ஷம்மா, கூடவே எங்களோடு இருப்பவரே. எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா, அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி உங்களுக்கு தான் ஆராதனை. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகின்றீர். பாடுங்க, யெகோவா யெகோவா. பாடும் பொழுதே தேவன் குடும்பங்களில் வீடுகளில் சமாதானத்தை தருகிறார். ஆமென், சமாதானம் தருகின்றீர் யெகோவா ஷாலோம்.
சமாதானம் தருகின்றீ. யெகோவா ஷாலோம். அதிகாலை Jesus, we praise you, Lord. அதிகாலை ஸ்தோத்திரமே அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சதரலரபா ஓ அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. சொல்லுங்க நம்பிக்கையா. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. என்னாலும் வெற்றி தருவீர் எங்கள் யெகோவா நிசியே. என்னாலும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா இயேசுவே ஆராதனை. ஹல்லேலூயா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா என் சரீரத்தில் முழுவதுமாய் இன்னும் ஒரு விச கூட. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வமே. ஓ யெகோவா ரஃபா நீர் மாத்திரமே பரிபூர்ண சுகத்தை தருகிறீர் ஆண்டவரே. தெய்வமே சுகம் தரும் தெய்வமே யெகோவா. ஓ ஹல்லேலூயா சுகம் தரும் ஷெகரலரபா ஜீசஸ். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா ஆராதனை ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா சேர்ந்து உயர்த்துவோம். அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹல்லேலூயா அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். இந்த காலை வேளையில் அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்ய போதுமானவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார்? ஹல்லேலூயா. கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. Jesus, hallelujah.
உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம். ஒரு விசை, உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் வார்த்தையால் புயல் காற்று ஓய்ந்தது. உந்தனின் வார்த்தையால் புயல் காற்று ஓய்ந்தது. உந்தனின் பார்வையால் திரும்பினார் பேதுரு. உந்தனின் வார்த்தையால் திரும்பினான் பேதுரு. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம். பாடுவோம். உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம். தபித்தால் மரித்தாள், தபித்தால் மரித்தாள், ஜெபத்தால் உயிர்த்தாள். தபித்தால் மரித்தாள், ஜெபத்தால் உயிர்த்தாள். திமிர்வாத ஐனையா சுகமாகி நடந்தாய். திமிர்வாத ஐனையா சுகமாகி. கூடாதது கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும். இயேசுவே, கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. சொல்லுங்க விசுவாசமாய். உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம். உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம். ஓ, மீனின் வாயிலே காசும் வந்ததே. மீனின் வாயிலே காசும் வந்ததே. கழுதையின் வாயிலே பேச்சும் வந்ததே. கழுதையின் வாயிலே பேச்சும் வந்ததே. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வத்தால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. கூடாதது இயேசுவே, சொல்லுங்க. கூடாதது கூடாதது ஒன்றும் இல்லையே. ஹல்லேலூயா. கூடாதது ஜீசஸ். ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றும். கூடாதது ஒன்றும் இல்லை. கைகள் தட்டி சொல்லுவோம். உந்த நாமத்தில், உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. வாலிபன் ஐதிகு தூக்கத்தால் விழுந்தான். வாலிபன் ஐதிகு தூக்கத்தால் விழுந்தான். இறந்ததும் எழுந்தான்.
பவுல் அன்று ஜெபித்ததால் இறந்ததும் எழுந்தான். பவுல் அன்று ஜெபித்ததால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு இந்த காலை வேளையில்? கூடா என் இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. மரித்தோரையும் எழச் செய்ய வல்லவராகிய என் இயேசுவால் கூடாதது கூடாதது. இருதயத்திலிருந்து நம்பிக்கையோடு கூட ஜீசஸ் ஹல்லேலூயா. கூடாதது கூடாதது ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை அப்பா. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. காலூன்றி நில்லென்று கத்தினார் பவுல் என்று. காலூன்றி நில்லென்று கத்தினார் பவுல் என்று. முடவன் நடந்தான் லிஸ்திரா நகரிலே. முடவன் நடந்தான் லிஸ்திரா நகரிலே. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே கூடாதது. நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எனக்கு இந்த அற்புதத்தை செய்வது உமக்கு லேசான காரியம் அல்லவோ? உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும். ஹல்லேலூயா. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. ஹல்லேலூயா. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும். சேர்ந்து உயர்த்துவோம். கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும். என் தெய்வத்தால் கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது இயேசுவே. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும். கரம் உயர்த்தி சொல்லுவோம். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். இன்னும் ஒரு விசை. உம்மால் கூடும், இயேசுவால் எல்லாம் கூடுமே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும். என் தெய்வமே கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம். உந்த நாமத்தில் எல்லாம் கூடும். ஆமென். எல்லாம் கூடுமே. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும். ஜீசஸ் உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும். அப்படியே கரங்களை உயர்த்தி உங்க கைகள் கூறுகவில்லை,
உம்மால் கூடாதது எதுவுமில்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவுமில்லை. உம்மால் கூடாதது எதுவுமில்லை. உம்மால் கூடாத நம்பிக்கையோடு கூட சொல்லுங்க. உம்மால் கூடாதது எதுவுமில்லை. உம்மால் கூடாதது எதுவுமில்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எது இயேசுவே. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவுமில்லை. உம்மால் கூடாத தேங்க்யூ அப்பா. உம்மால் கூடாதது எதுவுமில்லை. சகலத்தையும் நீ உருவாக்கினீ. வார்த்தையாலே நீ உருவாக்கினீ. சகலத்தையும் நீ உருவாக்கினீ. வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் சொல்லுங்க விசுவாசமா. என் தெய்வத்தால் உம்மால் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவுமில்லை. அல்லேலூயா. உம்மால் கூடாதது ஜீசஸ். உம்மால் கூடாதது எதுவுமில்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. சொல்லுங்க. அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்கான யாவையும் செய்து கரமுயர்த்தி. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்கான யாவையும். நம்பிக்கையோடு கூட உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாத எல்லாரும் இருக்கிற இடங்கள முழங்கால் படியிட்டு உங்க கைகள் கூறுகவில்லை. இயேசுவால் உம்மால் கூடாதது எதுவுமில்லை. உம்மால் கூடாத உம்மால் கூடாத இன்னும் ஒரு விஷ கூட உம்மால் கூடாதது எதுவுமில்லை. என் தெய்வத்தால் கூடாத எதுவுமே இல்லையே.
சில நிமிடங்கள் நல்ல சத்தம் உயர்த்து, இயேசுவே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையில நீர் இன்றைக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிட போதுமானவராயிருக்கிறீர். காலங்களையும் சமயங்களையும் மாற்ற வல்லமை உள்ள தேவனே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நான் அதை இந்த காலை வேளையில விசுவாசிக்கிறேன். எல்லாருடைய நாவுகளும் திறக்கப்படட்டும். எல்லாரும் நாவுகளை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை புகழுங்க. ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உமக்கு உதவி தேவையில்லை. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறீர். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வமே, சர்வ சேனைகளையும் உருவாக்கின தெய்வமே, உம்முடைய வார்த்தை உருவாக்குகிற வல்லமை உள்ளது. உம்முடைய வார்த்தையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னை உருவாக்குகிற வல்லமை உள்ளது. உடைக்கப்பட்ட என்னை உருவாக்குகிற வல்லமை உம்முடைய வார்த்தையில் உள்ளது. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், செத்து போன சாராளுடைய கர்ப்பத்தை உயிர்ப்பித்த தேவனால் என் சரீரத்தின் பாகங்களை உயிர்ப்பிக்க உம்மிடத்தில் வல்லமை உண்டு. வியாதியாயிருக்கிற என் சரீரத்தை பலப்படுத்த உம்மால் ஆகும். ஆண்டவரே, என் சரீரத்தை உயிர்ப்பிக்க உம்முடைய வார்த்தையால் ஆகும். நீ சர்வ வல்லமை உள்ளவர். ஜீசஸ் காரியங்களை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவரே, காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவரே, ஓ எங்களுக்கு ஜெயம் தருகிறவரே, சத்துருவுக்கு எதிராக எங்களுக்கு துணையாய் நிற்கிறவரே, எங்களுக்கு அரணாய் நிற்கிறவரே, பலவீன நேரங்களில் எல்லாம் எங்கள் பலனாய் கூட வருகிறவரே, வியாதியின் நேரங்களில் எல்லாம் கைப்பிடித்து தாங்குகிறவரே, எங்களை அற்பமாய் எண்ணாதவரே, உம்மால் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஜீசஸ், உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்லை, உம்மால் கூடா. ஜீசஸ், உம்மால் கூடா. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்று செய்தேன் அன்றோ. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாக இருக்கிறார். காலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலே, தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் இல்லையே. காரணம், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்ல தேவன் துணையாய் நிற்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ
செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை, என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத நேசர் உண்டனக்கு, மனது ஒரு போதும் கலங்கவில்லையே. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பய வாழ்க்கையிலே. மாறாத நேசர், மாறிப்போகிற இந்த உலகத்திலே மனது ஒரு போதும் கலங்கவில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலின் கண்மலையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆரா, ரெண்டு கரங்களை உயர்த்தி என்றுரை என்றுரை. மாறாத நேசர், மறவாத தெய்வம் உங்களுக்கு துணையாய் நிற்கிறாரே. எவர் விட்டு போனால் என்ன? என்றுரை செய்தவரை துணையாய் நிற்கிறவரே. நிந்தைகள் உன்னை சூழ்கின்றதோ, தம் கரங்கள் என்றும் உயர்ந்திடுமே. நிந்தைகள் உன்னை சூழ்கின்றதோ, தம் கரங்கள் என்றும் உயர்ந்திடுமே. நல்வசனத்தின் வல்லமையா, வல்லவரின் சமூகம் நிறைந்திடுமே. எலியாவின் தேவன் எங்கே என்ற அற்புதம் நடந்திடுமே. என்றுரை செய்தவரை ரெண்டு கரங்களை உயர்த்தி. எலியாவின் தேவன் எங்கே என்ற அற்புதம் நடந்திடுமே. என்றுரை செய்தவரை ஆராதனை. என்றுரை செய்தவரை அப்படியே கரங்களை உயர்த்தி. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. உமக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி இந்த காலை வேளையில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி. Hallelujah, hallelujah. இந்த
பூமியிலே அவரை நம்புகிறவர்களுக்கு முன்பதாக ஸ்தோத்திரம். அவரை நம்புகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. ஆனால் ஒன்று நிச்சயம், கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை ஒரு நாள் வெளிப்பட செய்வார். எனக்கென்று ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் காணச் செய்வார். உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணினதை, உங்களுக்கென்று பிரித்து வைத்த பங்கை தேவன் உங்கள் கண்கள் காணச் செய்வார். உங்களை அனுபவிக்க செய்வார். உங்கள் கைகளில் அதை எடுத்து வந்து தருவார். அதுவரைக்கும் காத்திருப்பேன், அதுவரைக்கும் அவரை நம்பி இருப்பேன். நீர் எங்களுக்கு துணையாயிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை தருகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் பிதாவே, ஆமென். யாவரும் எழுந்து 35ஆம் சங்கீதம் 1லிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். சங்கீதம் 35 1லிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும். கர்த்தாவே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்க முடியும், எங்கள் இருதய கண்களை திறந்தரலாம். ஆமென். சங்கீதம் 35 1லிருந்து 15ஆம் வசனம் வரை. கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும். என்னை துன்பப்படுத்துகளோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து, நான் உங்கள் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். அவர்கள் காற்று முகத்தில் பறக்கடிக்கிற பதரை போலாவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழியை வெட்டினார்கள். என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்திருக்கும். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். அவர்கள் வியாதியாக இருந்தபோது ரெட்டு என் உடுப்பாக இருந்தது. நான் உபவாசத்தினால் என் ஆத்துமாவை உபத்திரப்படுத்தினேன். என் ஜெபம் என் மடியில் திரும்பி வந்தது. சேர்ந்து வாசிப்பு. ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் தேவன் கொடுத்த நல்ல சங்கீதத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கால வேளையில் தேவ சமூகத்தில் நாம் கடந்து வர முடியாய் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய வல்லமை வெளிப்படுவதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். நாளை உம்முடைய கரத்தில் தருகிற ஆசீர்வதிங்க, எங்களோடு கூட பேசுங்க. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்றவர் சொன்னார். அவர் நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்கி நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானவைகளை செய்கிறார். உண்மையாகவே கர்த்தர் இதுவரை நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வழியில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். வாசிங்க, அந்த 2ஆம் வசனத்தை வாசிங்க.
ஆண்டவர் நமக்கு ஒத்தாசையாக எழுந்து நிற்கிற ஒரு நல்ல ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 35ஆம் சங்கீதத்தில் தாவீது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன ஜெபத்தை ஏறெடுக்கிறார்? அங்கே சொல்கிறார், கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகளோடு யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். உண்மையாகவே இந்த கடைசி நாட்களில் நாம் பார்க்கும்போது அநேக மனிதருடைய அன்பு தணிந்து போகும். அல்லேலூயா. நீங்கள் அப்படியே கொஞ்சம் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய நண்பர்களை, நமக்கு விரோதமாக இருக்கிற அந்த காரியங்களை குறித்து நீங்கள் பாருங்களேன். அப்போது சிலவங்க நம்மளை குறித்து சந்தோஷப்படுவாங்க, சிலவங்க நம்மளை குறித்து எரிச்சல் போடுவாங்க, சிலவங்க இவங்க எப்பொழுது அழிவார்கள் என்பதை அவர்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய தாசனாகி இதயத்துக்கு ஏற்றவனாகிய தாவீது இங்கே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணவர்களோடு கூட நீர் என்ன செய்யும்? யுத்தம் பண்ணும். உண்மையிலே மாம்சத்தில் நம்ம யுத்தம் பண்ணக்கூடாது. உலகத்தில் அநேக காரியங்களில் நாம் என்ன செய்கிறோம்? மாம்சத்தில் யுத்தம் பண்ணுகிறோம். ஒரு ஆள் நமக்கு விரோதமாக செஞ்சுட்டா அந்த அவங்களுக்காக நாம் மாம்சத்தில் யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள நினைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? உனக்கு தீமை செய்கிறவனுக்கு நீ நன்மை செய், நன்மையினாலே தீமையை வெல்லு. உண்மையாகவே இந்த நாளில் தேவன் நமக்கு ஒரு நன்மை செய்யும்படியான ஒரு கிருபைகளையும் ஒரு சத்தியத்தை நமக்கு தேவன் போதித்திருக்கிறார். நாம் தீமைக்கு ஒருபோதும் எதிர்த்து நிற்கக்கூடாது. அவர் சொல்கிறாரு, உன்னை ஒருவன் 1 மைல் வர பலவந்தம் பண்ணினால் நீ 2 மைல் தூரம் நட. ஒரு அங்கியை எடுத்துக்கொள்ள நினைத்தா நீ 2 அங்கி அவனுக்கு கொடு. அப்போ உண்மையாகவே ஒரு கணத்தில் அடித்தால் மறு கணத்தையும் திருப்பி கொடு. அப்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் இந்த உலகத்தில் எதற்காக வந்தார் என்கிறதை குறித்து மக்கள் அறிந்து கொள்வதற்காக பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை மீட்டு கொள்வதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் இங்கே என்ன சொல்கிறது? அவர்தான் நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்தள்ளும். அப்போ மனிதர்களுடைய அன்பு மாறி போகிற காலம். நாம் அது மாத்திரமல்ல, நாம் யாரை நம்புகிறோமோ அவங்களே நமக்கு விரோதமாய் வரக்கூடிய காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கர்த்தர் மாத்திரம்தான் நமக்கு ஒத்தாசையாக நிற்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த ஒவ்வொரு காரியங்களை வைத்து அவர் இங்கே ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். பாருங்க, தாவீது வனாந்தரத்தில் இருந்தான். சவுல் ஒரு பக்கம் இவன் ராஜாவாக ஆகக்கூடாது என்று இவனை கொலை செய்வதற்கு எத்தனம் பண்ணுகிறான். அது மாத்திரமல்ல, சத்துருக்கள் இவனை அழிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மகன் இவனுக்கு விரோதமாய் நிற்கிறான். படைத்தலைவர்கள் இவனுக்கு விரோதமாய் இருக்கிறார்கள். ஆனாலும் அவன் சொல்றான், நீர் எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். அல்லேலூயா. அப்போ ஒத்தாசையாக எழுந்து நிற்கும் போது வாசிங்க, சங்கீதம் 121:1 வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன்.
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின. எப்படியா எங்கிருந்து ஒத்தாசை வருமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு அந்த ஒத்தாசை வரும்போது அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஓட்டாத தேவனாயிருக்கிறார். உண்மையாகவே இந்த கால வேளையில் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலையும் அவர் நமக்கு துணை நின்று நமக்கு கேடகமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளை பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். எந்த தீமையும் நம்மளை அணுகாதபடி, எந்த காரியம் நம்மளை மேற்கொள்ளாதபடி அவர் நமக்கு நல்ல ஒரு கேடகமாயிருக்கிறார். அந்த கேடகமாயிருக்கிற அந்த நல்ல தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறதுனால, நம்மளை வழி நடத்துகிறதுனால ஒருவரும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஆனால் நாம் எப்பொழுதும் அவரோடு கூட நெருங்கி நின்று அவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். நம்ம கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டாச்சுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வேதத்தை வாசிக்க மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்படும் போது அப்படி இல்லை, நாம் எப்பொழுதும் அவரோடு கூட இருந்து அவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்கிற நல்ல ஒரு தேவனாக இருக்கிறார். வாசிங்க எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. தேவதூதர்களை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கு. அப்போ நமக்கு தேவன் தம்முடைய தூதர்களை, நமக்கு நெருக்கங்கள், பாடுகள், வேதனைகள் வரும்போது அவர் நம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மளை என்ன செய்கிறார்? விடுவிக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சங்கீதம் 34 சொல்லியிருக்கு, தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி. அப்போ பாளையம் இறங்கி தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அசரியா ராஜா வருகிறான், சனகரிப்பு வருகிறான். பாருங்க, அவன் என்ன செய்யறான்னா எசேக்கியா ராஜாவையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனையும் நிந்திக்கிறான். தேவனை நிந்திக்கிறான், ராஜாவை நிந்திக்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறான். அப்போ பாருங்க, அவன் என்ன சொல்றான்? அந்த எசேக்கியா ராஜாவை நீங்க நம்பினீங்கன்னா மலத்தை திங்க வைப்பான் அப்படின்னு சொல்றான். அவன் அவ்வளவு வல்லமை உள்ளவன், அவ்வளவு படை உள்ளவன். அவன் சொல்ல, நான் உனக்கு முன்னால இத்தனை குதிரை தாரேன், அதுக்கு மேலே உட்கார்றதுக்கு வீரர் சம்பாதிக்க முடியும்னா சம்பாதிங்கிறான். அவன் எவ்வளவோ அவதூறு பேசுகிறான். ஆனால் எசேக்கியா ராஜா செய்த காரியம் என்னன்னா, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்த்து தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து தேவ சமூகத்தில் அவன் எழுதின நிருபத்தை வைத்து அவன் வாசித்தான், ஜெபித்தான். ஜெபித்த உடனே வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். எத்தனை தூதனை அனுப்பினாரா? ஒரு தூதனை அனுப்பினாரா? எத்தனை பேர் செத்து போனாங்களா? 185,000 பேர் செத்துட்டாங்க. ஒரு தூதனுக்கு வந்தா அப்போ 185,000 பேரை. இன்னைக்கு யுத்தங்கள் நடக்கு, உக்ரைன் ரஷ்யா யுத்தம் நடக்கு, அதுக்கு பலஸ்தீனா இஸ்ரேல் யுத்தம் நடக்கு, இன்னும் நிறைய யுத்தங்கள் நடக்கு. அதுக்காக அவங்க அநேக பணங்களை செலவழிக்கிறார்கள். அந்த எசேக்கியா ராஜா பாருங்க, தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தான். ஆண்டவரே, நீர் எனக்காக ஒத்தாசாய் எழுந்து நில்லும். அப்போ கர்த்தருடைய முகத்தை நாம் கால வேளையில் நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு அற்புதமான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா.
அதே போல யோசபாத்தை குறித்து பார்க்கும்போது, யோசபாத்துக்கு விரோதமாய் அநேக ஜனங்கள் வரும்போது அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். இந்த தேவன் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய பிரச்சனையில், உங்களுக்கு பாடுகளில் நீங்கள் அவரை நோக்கி பாருங்க. எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் அவரை நோக்கி பாருங்க. அவர் உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல, ஒருபோதும் நம்மளை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. அவருடைய வல்லமை, அவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. மனுஷன் இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பான், நேற்று ஒரு மாதிரி இருந்திருப்பான், இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பான், நாளைக்கு ஒரு மாதிரி இருப்பான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த மாறாத அந்த நல்ல தேவனை நோக்கி பாருங்க. உங்களுடைய பாடுகளில், உங்களுடைய தேவைகளில், உங்களுடைய கஷ்டங்களில், சோர்வு நேரத்தில், வியாதி நேரத்தில் அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படலை, பிரகாசம் அடைந்தது. அல்லேலூயா. நீங்கள் கூப்பிட்டு தான் பாருங்களேன். நான் என்ன சொல்லுதேன், இதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறதோட இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தணும். ஆண்டவரே, நீர் இந்த காரியத்தில் எனக்கு அனுகூலமாக இருந்து நீர் எனக்கு செய்யும். பாருங்க, உண்மையாகவே அங்கே அந்த யோசபாத்து ஆகாபோட சம்பந்தம் கலந்து யுத்தத்துக்கு போகும்போது அவன் ஆகாபு சாதாரண வஸ்திரத்தை தரிச்சிருக்கிறான். இவன் பாருங்க ராஜவஸ்திரம் தரிச்சிருக்கிறான். அப்போ சீரிய ராஜா என்ன சொல்கிறான், நீங்கள் வீரரோடு சண்டை போடாதங்க, ராஜாவுக்கிட்ட மட்டும் சண்டை போடுங்க. பாருங்க, அந்த யுத்தத்தில் இந்த யோசபாத்தை வளைந்துட்டாங்க. வளைந்து அவன் மேலே என்ன செஞ்சாங்க, கொல்லதுக்கு அம்பு ஏறதுக்கு பார்த்தாங்க. இவன் கதறினான். அப்போ ஆண்டவர் அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இவன் ராஜா இல்லை, இவன் ராஜா இல்லை. அப்போ ஒருத்தர் தற்செயலாக எடுத்து அம்பு விடுறான். அங்கு அவன் இருதயத்தில் யாரு, ஆகாபுடைய நெஞ்சில் அந்த அம்பு பட்டுட்டு. பாருங்க, இமைப்பொழுதில் இந்த யோசபாத்தை தேவன் பாதுகாத்தார். அந்த தேவன் இன்று நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் வல்லமுள்ள தேவன், அந்த முள்ள தேவன் மகா பராக்கிரமசாலை நம்மோடு கூட இருக்கிறார். உங்கள் கூட இருக்கிறார், உங்களை வழி நடத்துகிறார், உங்களை போஷிக்கிறார், உங்களுக்கு நல்ல ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியமாக இருக்கிறார், உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார், உங்களுடைய பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அவரை கனப்படுத்தணும், அவரை நோக்கி பார்க்கணும். இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் நீங்கள் மேன்மைப்படுத்தாதங்க. எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. நம்மினர்களெல்லாம் கைவிட்டுருவாங்க. உங்களுக்கு கஷ்டம் வரும்போது நீங்கள் தான் அழணும், உங்கள் மனைவி பிள்ளைகள் தான் அழணும், உங்கள் கணவன் தான் அழணும். வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. எழுந்திருக்கிற அந்த நல்ல தேவனை நோக்கி பாருங்க. உங்களுடைய பாடுகள், உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் மாறும். நீங்கள் அவரை நோக்கி பார்க்காதபடி உங்கள் சுயத்தில், உங்கள் சுய ஞானத்தில், சுய பலத்தில் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சுன்னா பாருங்கள், நாம் தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஆனால் கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் மகா ஜெயத்தை தந்து உங்களை வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். எசேக்கியா ராஜாவை பாதுகாத்தவர், யோசபாத்தை பாதுகாத்தவர், தாவீதை பாதுகாத்தவர், இன்றைக்கு உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற நல்ல ஒரு தேவனாயிருக்கிறார். நம்முடைய கண்கள் யாரை பார்க்கணும்? அவரையே நோக்கி பார்க்கணும். அவரே நோக்கி அதான் சொல்றேன், கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். நீங்கள் அவரை ஸ்தோத்தரித்து அவரை துதித்து சொல்லிதான் பாருங்களேன். அல்லேலூயா. அந்த ஸ்தோத்திரமே துதியை உங்களை என்ன செய்யும்? உயர்த்தும், மனங்கால் படிவிடும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
உம்முடைய குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பாதத்தில் வருகிறோம். இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசாய் எழுந்து நில்லுங்க. ஆண்டவரே, நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எங்களுக்கு ஒத்தாசையை எழுந்து நில்லுங்க. ஆண்டவரே, சத்ருவானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிக்கும் போது ஆண்டவரே, நீர் உங்களுடைய பிள்ளைகளாகி எங்களை ஆண்டவரே நீர் வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா. எங்கள் சபையின் பிள்ளைகளை வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகளை வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் மாநிலத்தில் இருக்கிற பிள்ளைகளை வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இந்தியாவில் பல பகுதியில் பல மாநிலங்களில் எங்கள் பிள்ளைகளுக்கு அவங்கள வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காய், வேலை செய்கிற பிள்ளைகளுக்காய், ஆண்டவரே வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்காய், ஆண்டவர் வேலை இல்லாத பிள்ளைகளுக்காய், வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காய், விவசாயம் பண்ணுற பிள்ளைகளுக்காய், தொழில் பண்ணுற பிள்ளைகளுக்காய், தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய், திருமண வயதைட்டிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், கற்பத்தின் கண்ணில்லாத பிள்ளைகளுக்காக, வியாதியோடு போராட்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக, தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே நாங்கள் நன்றி பலிகளை துதிகளை ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எல்லா காரியத்திலும் பிள்ளைகளுக்கு ஒத்தாசை எழுந்து நில்லுங்கப்பா. நீர் எங்கள் முழு குடும்பத்திற்கும், தேவ சபை குடும்பத்திற்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியமாக இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கிராமத்தில் இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை, மதுபான அடிமத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்குங்கப்பா. இயேசுவே, விடுதலையாக்க முடியாது ஜெபிக்கிறேன். பாவத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரை, தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, உலகம் எங்கே இருக்கிற எங்கள் பிரியமானவர் ஒவ்வொருவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வரப்போகிற எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை வெளிப்படும் முடியாது ஜெபிக்கிறேன் ஐயா. மகத்துவமான கிரியைகளை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய கரையங்களை வழி நடத்தட்டும், பாதுகாத்து கொள்ளட்டும். எல்லா துதிகனமே மேலே முக்கிய செலுத்துக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து, நோய்களெல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிக்கு விளைக்குமிட்டு, கிருபையினால் இறக்கினால் முடி சூட்டி, நன்மையினால் உன் வாயை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வரங்களும் ஒருபோதும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவனுடைய ஐக்கியம் அந்யோன்யமும் அவர் வருகை மட்டும் நம்மளை கூட எப்பொழுது இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ். கர்த்தர் உங்களை